Don't forget to like, subscribe and share the videos. Quasars it is a kind of related to a thing which was more luminous in the universe அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஓகேவா? அது வந்து ஏன் நியூஸ் இருக்கு அப்படின்னா astronomers discovered a brightest object ever observed in the universe. பிரைட்டஸ்ட் ஆப்ஜெக்ட் வந்து பேசிக்கா நம்மளுக்கு வந்து ஒரு இமேஜினரி தான் இது வந்து. ஓகேவா? இமேஜினரி. அதனால நம்மளால வந்து அந்த ஒரு குவாசார் வந்து நம்மளால வந்து போட்டோ எடுக்க முடியாது. அந்த மாதிரி டைம்ல இமேஜினரா ஒரு ஏஐ கிரியேட் பண்ணக்கூடிய ஒரு இமேஜ் தான் வந்து இது. ஓகேவா? இதுதான் குவாசார். அது வந்து என்னன்னா இப்ப ரீசெண்டா கண்டுபிடிச்சது வந்து இதுவரை கண்டுபிடிச்சதுல பிரைட்டஸ்ட் ஆப்ஜெக்ட் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க ஒரு குவாசார் வந்து. ஓகேவா? அதனால நியூஸ் இருக்கு. கண்டுபிடிச்சாருன்னா யூரோப்பியன் சதர்ன் அப்சர்வேட்டரியோட வெரி லார்ஜ் டெலஸ்கோப் தான் இது வந்து டிஸ்கவர் வந்து பண்ணிருக்காங்க. பிரைட்டஸ்ட் ஆஃப் இட்ஸ் கைண்ட்ஸ் மோஸ்ட் லூமினஸ் ஆப்ஜெக்ட் எவர் அப்சர்வ்டு. இந்த பேசிக்காவே குவாசார்ஸ்னா என்னன்னா ரொம்ப பிரைட்டான ஆப்ஜெக்ட் தான். அதுலயே ரொம்ப பிரைட்டான ஆப்ஜெக்ட் தான் இப்ப ரீசெண்டா வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஓகேவா? நம்ம குவாசார்ஸ் அப்படின்னு சொல்லி பாக்குறப்ப கொஞ்சம் டீட்டெயிலா பாக்குறப்ப இட் இஸ் an active luminous type of active galactic nucleus அப்படிங்கிற ஒரு டெஃபினிஷன் வந்து கொடுக்குறாங்க. ஓகேவா? ஆக்டிவ் வந்து லுமினஸா இருக்கும். லுமினஸா என்ன தெரியும் நம்மளுக்கு வந்து லைட், அந்த லைட் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஆப்ஜெக்டா இருக்கிறது தான் அந்த லுமினஸ் டைப். ஓகேவா? அண்ட் ஏஜியன் இஸ் நத்திங் மோர் தென் சூப்பர் மேசிவ் பிளாக் ஹோல். சூப்பர் மேசிவ் பிளாக் ஹோல் தான் வந்து நம்மளுக்கு வந்து ஏஜியன் சொல்றாங்க. தட் இஸ் ஆக்டிவ் அண்ட் ஃபீடிங் சென்டர் ஆஃப் த கேலக்சி. தென் ஆல் quasars ஆர் ஏஜியன் பட் நாட் ஆல் ஏஜியன்ஸ் ஆர் quasars. ஏன்னா அந்த ஏஜியன்ங்கிறது மேபி ஒரு வார்ம் ஹோலா இருக்கலாம், வார்ம் ஹோல்னு சொல்ல முடியாது, ஒரு பிளாக் ஹோலா இருக்கலாம், இல்லைன்னா ஒரு பல்சரா வந்து இருக்கலாம், இல்லைன்னா ஒரு அந்த மாதிரி டிஃப்ரெண்டான ஆப்ஜெக்டா இருக்கலாம். அதனால எல்லா ஏஜென்ட்ஸுமே வந்து ஒரு குவாசரா வந்து ஆக முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேவா? குவாசார் இஸ் a short for quasi-stellar radio source because இது வந்து டிஸ்கவர் பண்றப்ப 1963 வந்து அவங்க வந்து ரேடியோ வேவ்ஸ் தான் ஃபர்ஸ்ட் மூலமா வந்து ஐடென்டிஃபை வந்து பண்ணிருக்காங்க. அதனால அதோட நேமையே பேஸ் பண்ணி இந்த குவாசார் அப்படிங்கறது கொடுத்துருக்காங்க, quasi-stellar radio source. ஓகேவா? அந்த ரேடியோ வேவ்ஸை எமிட் பண்ணக்கூடிய ஒரு ஆப்ஜெக்டா வந்து அந்த குவாசாரை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அண்ட் தே ஆர் இன்டென்ஸ் சோர்ஸ் ஆஃப் எக்ஸ்ரேஸ். இது வரைக்கும் கண்டுபிடிச்ச நம்மளுக்கு எக்ஸ்ரேயோட சோர்சஸ்லயே ரொம்ப ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான சோர்ஸ் தான் வந்து இந்த குவாசார்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபேக்ட் வந்து நம்ம சொல்றாங்க. as well as the visible light. விசிபிள் லைட் சொல்லி பாக்குறப்ப நமக்கு சன்னை விட ஒரு பல மடங்கு ஒரு பிரைட்டான ஒரு ஆப்ஜெக்ட் தான். ஓகேவா? அந்த குவாசார் அப்படிங்கிறது அந்த அவ்வளவு டிஸ்டன்ஸ்ல எவ்வளோ பில்லியன்ஸ் ஆஃப் லைட் இயர்ஸ்ல டிஸ்டன்ஸ்ல இருந்தாலுமே நம்ம அதனால அப்சர்வ் பண்ண முடியுது. எதனால அப்படின்னா அது வந்து அந்த அளவுக்கு லுமினஸான ஒரு ஆப்ஜெக்ட். ஓகேவா? மோஸ்ட் பவர்ஃபுல் டைப் ஆஃப் எக்ஸ்ரேஸ் சோர்ஸ் எட் டிஸ்கவர்ட். இதர் கண்டுபிடிச்சதுலேயே இப்போ இதானது. ஓகே, மோஸ்ட் லுமினஸ் பவர்ஃபுல் அண்ட் வைப்ரண்ட் ஆப்ஜெக்ட். தென் பிரைட்டஸ்ட் குவாசார்ஸ் கேன் வந்து பில்லியன்ஸ் ஆஃப் லைட் இயர்ஸ்ல ரொம்ப டிஸ்டன்ஸ்ல இருந்தாலுமே அந்த குவாசார்ஸ் வந்து அப்சர்வ் பண்ண முடியுது, அந்த அளவுக்கு வந்து பிரைட்டா வந்து இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேவா? நம்ம பிலிம்ஸ்ல கேட்கறப்ப மேபி வந்து குவாசார்ஸ் வந்து அந்த அளவுக்கு வந்து பிரைட்டான ஒரு ஆப்ஜெக்ட் வந்து கிடையாது கம்பேரிங் டு த பல்சர் இல்லைன்னா ஒரு சூப்பர்னோவா அந்த மாதிரி விஷயம் பாக்குறப்ப கம்பேர் பண்றப்ப அந்த அளவுக்கு வந்து பிரைட்டானது இல்லை அப்படிங்கிற மாதிரி ஆப்ஷனை கொடுக்கலாம். ஓகேவா? அது வந்து தவறானது. குவாசார்ஸ் தான் வந்து இருக்கிறதுல ரொம்ப பிரைட்டான ஒரு ஆப்ஜெக்ட். தென் இது வந்து எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படின்னு சொல்லி பாக்குறப்ப சென்ட்ரல் சூப்பர்மேசிவ் பிளாக் ஹோல் வந்து எல்லாத்தையுமே வந்து கன்சீவ் பண்ணும். பாத்தீங்களா? எல்லாமே அதோட புல்லிங் பவர் மூலியமா, கிராவிடேஷனல் புல் மூலியமா வந்து எல்லாத்தையுமே வந்து உள்ள இழுத்து விடும். அந்த மாதிரி மொத்தமா உள்ள இழுக்கிறப்ப வந்து சில பார்ட்டிகல்ஸ்னால ஃபுல்லா வந்து உள்ள வந்து இழுக்க முடியாது. ரொம்ப மேசிவான ஒரு மேட்டர் வந்து இருக்குது அப்படின்னா அந்த இது வந்து கிளவுட் ஃபார்மேஷன் வந்து உள்ள வந்து இழுக்க முடியாது. அந்த டைம்ல என்ன பண்ணும் அப்படின்னா அது அந்த பிளாக் ஹோலை சுத்தி ஒரு டிஸ்க் மாதிரி ஒரு ஃபார்மேஷன் வந்து கிரியேட் ஆகும். அந்த கிரியேட் ஆகிறப்ப என்ன பண்ணும் அப்படின்னா அந்த இதுல வந்து சில மேட்டர்ஸ் இருக்கும் பாத்தீங்களா, அதோட ஃபிரிக்ஷன்னால அது வந்து ரொம்ப ஹீட் ஆகும். அந்த ஹீட் ஆகக்கூடிய எனர்ஜி வந்து நம்மளுக்கு வந்து எப்படியா ஹீட் ஆனாலே வந்து நம்மளுக்கு வந்து லைட் வந்து எமிட் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு வந்து தெரியும் பாத்தீங்களா. அது மாதிரி ஓவரான ஹீட் வந்து ப்ரொடியூஸ் ஆகுறப்ப அது வந்து நம்மளுக்கு வந்து லூமினஸா தெரியுது அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ல தான் குவாசார் வந்து ஃபார்மேஷன் ஆகும். ஓகேவா? ஆல் த மேட்டர்ஸ் கேன் என்டர் த பிளாக் ஹோல் அட் த சேம் டைம். ஒரே டைம்ல வந்து நம்மளுக்கு வந்து என்டர் பண்ண முடியாது. இந்த மேட்டர் த ஃபார்ம் ஆஃப் ஹியூஜ் கிளவுட்ஸ் ஃபால் இன்டு த டிஸ்க் ஏரியா மாதிரி நம்மளுக்கு வந்து ஒரு இதாகி அது என்ன பண்ணா ஆர்பிட்டிங் ஃபாஸ்டர் தன் த அவுட்டர் ஸ்பாட்ஸ். அந்த மாதிரி ரொம்ப ஃபாஸ்டா வந்து அந்த சூப்பர் மேசிவ் பிளாக் ஹோலுக்கு கிட்ட இருக்கக்கூடிய ஆப்ஜெக்ட்ல வந்து ரொம்ப ஃபாஸ்டா வந்து கிரியேட் ஆகும். ஓகேவா? இப்போ இதுதான் சூப்பர் மேசிவ் பிளாக் ஹோல் பாக்குறப்ப சுத்தி இருக்கிற ஆப்ஜெக்ட் எல்லாமே இந்த மாதிரி இருக்கும் வச்சுக்கோங்க.
இது பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த மேட்டர்ஸ் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ் இருக்கு பாத்தீங்களா, அது வந்து ரொம்ப ஃபாஸ்டரா மூவ் ஆகும், அது வந்து ஸ்பின் பண்ணும் அந்த பிளாக் ஹோலை சுத்தி. ஓகேவா, கம்பேரிங் டு த அவுட்டர் திங்ஸ். நம்ம கம்பேரிங் டு த சோலார் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு பூமிக்கு சூரியன் கிட்ட இருக்கக்கூடிய இது வந்து அதோட ஸ்பீடு வந்து கொஞ்சம் ஸ்பீடா இருக்கும். ஓகேவா, ரொட்டேஷனல் ஸ்பீடு வந்து கம்பேரிங் டு த நெப்டியூன் அந்த மாதிரி ப்ளூட்டோ போகிறப்ப அதே மாதிரி தான் இதுவும். This creates a shear force which the clouds, causing them to pump into their neighbors as they move around black hole at the velocities ranging from the 10% of the speed of the light. ஓகேவா, அந்த உள்ள இருக்கக்கூடிய ஆப்ஜெக்ட் இருக்கு பாத்தீங்களா, அந்த பிளாக் ஹோலுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய ஆப்ஜெக்ட்ஸ் அது வந்து எந்த அளவுக்கு ஸ்பீடா சுத்தும் அப்படின்னா, லைட்டோட ஸ்பீட்ல வந்து 10% ஸ்பீடு வந்து அச்சீவ் பண்ணி அந்த ஸ்பீட்ல வந்து சுத்திக்கிட்டு இருக்கும் பிளாக் ஹோலை சுத்தி அப்படிங்கிற மாதிரி ஒரு இது கொடுக்குறாங்க. ஓகே, திஸ் ஃபிரிக்ஷன் ஃப்ரம் த ஃபாஸ்ட் மூவிங் கிளவுட்ஸ் ஜெனரேட்ஸ் ஹீட்ஸ். ஓகேவா, அதனாலதான் நம்மளுக்கு வந்து லூமினஸா வந்து இருக்குது, மில்லியன்ஸ் ஆஃப் டிகிரிஸ். ஓகேவா, லூமினஸ் திங்ஸ் நம்ம திரும்ப சொன்ன அதே கான்செப்ட் தான், ஹைலி லூமினஸா இருக்கும். ஓகேவா, இதுதான் பேசிக்கா வந்து குவசார்ஸ் சொல்லி பாக்குறப்ப நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள். குவசார்ஸ்ங்கிறது ஒன் ஆஃப் த பிரைட்டஸ்ட் ஆப்ஜெக்ட்ஸ் which forms in combining with the supermassive black hole. நம்மளுக்கு அதுதான் ஃபேக்ட். ஓகே.